ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு சேனக்கிழங்குங்க, சேனக்கிழங்கு இருந்தது பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்களேன், பழுத்து போச்சு இலை. இங்கே பாருங்கள், லீஃப் இது போல் தான் இருக்கும். இது ஃபுல்லுமே வந்து தூரமாக வச்சு காட்டுறேன் பாருங்கள். இது அப்படியே வந்து பழுத்து போய் சாஞ்சிருச்சு. ஸோ இதை வந்து நாங்கள் ஹார்வெஸ்டிங் பண்ணுறோம். இப்போ இங்கே தண்டில் இங்கே பேக் சைடில் பாருங்களேன் எப்படி இது நாங்கள் எடுக்கலான்னு எடுக்கும்போது இந்த இடத்துலையுமே குருத்து மாதிரி வந்திருக்குது. இப்போ இங்கே கிழங்கு இருக்குதுங்க. இதை பார்த்து நம்ம இப்போ எடுக்கலாம். எவ்வளோ பெருசு வருதுன்றதை பார்க்கலாங்க. பாவி எவ்வளோ பெருசு வரப்போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். இது நல்ல மண் இந்த இடத்துல கொஞ்சம் கொட்டி வச்சுருந்தோம். செமையாக இருக்குதுங்க. வா, நல்லா இருக்குது. இது சைடில் இருக்கான்னு பாருங்கள். இந்த பக்கம் ஒரு சின்னது ஒன்று வச்சுருந்தோம். வா வா, நம்மளுடைய தோட்டத்திலேருந்து எடுத்தது. இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த இடத்துல கொஞ்சம் காயமாக இருக்குது. ஏங்க இது கொஞ்சம் காயமாக இருக்குது. அதனுடைய இது ஏதாச்சும் இருக்குமா அங்கே? இந்த பாருங்கள், நல்லாவே ரூட்டு சூப்பராக இருக்குங்க. இது தாங்க கணக்கு. இப்போது இந்த மாதிரி இலை வந்து பழுத்து வந்துட்டால் இதனுடைய இது வந்து மெச்சூர்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், அடுத்து இது குருத்து மாதிரி வருது. இது அப்படியே கொஞ்சம் நிழல் காய்ச்சல் காத்தார போட்டுட்டோம்னா நமக்கு தேவையானது கட் பண்ணிவிட்டு இதை பாருங்கள், இந்த சைடில் இதை வாஷ் பண்ணி பார்த்தா தெரியும். வாங்க இங்கே வச்சு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் இப்போ இருந்து இங்கேருந்து வந்திருக்குது. இப்போ அடுத்த குருத்து இங்கே பாருங்கள். இதுலேருந்து அடுத்த பிளான்ட்டு நம்ம இதை வந்து விட்டுட்டோம்னா, இந்த லீஃப்லாம் பழுத்து இருந்தது இல்லையா, விட்டுட்டோம்னா இது என்ன ஆகும், அப்படியே வந்து சூப்பினா மாதிரி போயிடுங்க. அடுத்து இது வந்து வருது பாருங்கள், இது பிளான்ட்டு உற்பத்தி ஆகிடும். இப்போ பாருங்கள், நமக்கு இதில் நிறைய ப்ரொபகேஷன் மாதிரி எடுத்து வைக்கலாம். இந்த குருத்தில் இங்கே வருது, அப்புறம் இந்த பக்கம் குருத்து இந்த சைட்லேயும் இருக்குது. இதெல்லாம் இருக்குது. வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், வாஷ் பண்ணிட்டேன். பாருங்கள், ஒரு பக்கெட்டு தண்ணி ஃபுல்லுமோ எடுத்து அந்த வேர் இதெல்லாம் பழைய அழுகுன வேர் எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பேக் சைடில். இருங்க, ஒரு கை பிடிச்சிட்டே எடுக்கிறேன். இப்போ பார்க்கலாம். இது மினிமம் ஒரு 1/2 kgக்கு மேலே தாங்க இருக்கும். இப்போது நம்ம அடுத்த இது ப்ரொபகேஷனுக்கு வந்து இந்த இது கூட நம்ம கட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், சைடில் இங்கே எல்லாமே வருது குருத்து. இது எல்லாமே தளைஞ்சு வரும், கட் பண்ணி வைப்பாங்க. பாருங்கள், நிறைய வந்திருக்குது. ஓகே, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.